தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளின் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளின் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். அவரில் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரில் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல்
மறந்திடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள், பெரியோர் சிறியோர் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய உடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் மகிமை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் அனைவரையும் வழிநடத்தும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவரை போஜன பந்திக்காய் அழைத்திருந்தான். கர்த்தர் அவனுடைய வீட்டில் போஜன பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெண் நளதம் என்ற ஒரு உத்தம தைலம் நிறைந்த ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசில் ஊற்றினார். இதை பார்த்து கொண்டிருந்த சீஷர்களும் இன்னும் மற்றும் இருந்த ஒரு சிலர் இந்த தைலத்தை வீணாக செலவழிக்கிறாளே என்று அந்த பெண்ணை குறித்து முறுமுறுத்தாங்க. 300 பணத்துக்கு மேலாக இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னாங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? அவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று மெச்சிக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அவள் தன்னால் இயன்றதை
எனக்கு அவ செய்திருக்கிறான். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவள் செய்ததும் சொல்லப்படும்படி இவளை நினைப்பதற்கு இது ஏதுவானது என்று கர்த்தரங்கே மெச்சிக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பல காரியங்கள் உண்டு. உடைப்பட்டது எங்கேயெல்லாம் உடைப்பட்டது என்று பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்ததை நாம் பார்க்க முடியும். இங்கேயும் ஒரு கல்லுனால செய்யப்பட்ட ஒரு பரணி, வெள்ளை கல் பரணி, அதை அந்த பெண் உடைத்து அந்த நளதம் என்ற விலை உயர்ந்த நறுமணம் நிறைந்த தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே ஊற்றுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மெச்சிக்கொள்ளுகிறார். இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இந்த காரியமும் அறிவிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உடைக்கப்படுதல் இங்கே உடைக்கப்பட்டபடியினால் அந்த வீடெல்லாம் ஒரு நறுமணம். நளதம் என்ற தைலம் அருமையான ஒரு பரிமளம். இந்த நளதம் என்ற இந்த தைலத்தை யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மரியாள் ஒரு ராத்தல் கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்திலே பூசுவாள். அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் வாசனை வீசினது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வாசனை மிகுந்தது, ஒரு வீடு முழுவதையும் அது பரிமளிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒன்று உடைப்பட்டதுனால தான் அது வெளிப்பட்டது. இப்படி வேதத்திலே பல காரியங்கள் உடைப்பட்டு அது நன்மைக்கு எதுவாய் விளங்கினது என்று பார்த்தோம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் காலத்துல பல நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அரசாண்டாங்க. அதுல ஒருவன் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதி. அவன் நியாயாதிபதியாய் இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 3 வசனங்களை வாசிக்கலாம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு எதிராக மீதியானியர் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. மீதியானியர் சத்துருக்களுடைய படைபலம் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலத்தனையாயிருந்தார்கள். இவ்வளவு சத்துருக்கள் படையெடுத்து வந்திருக்காங்க இஸ்ரவேலுக்கு எதிராக. இவர்களும் இராணுவத்தை ரெடி பண்ணி எதிர்கொண்டு போறாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இவ்வளோ ஜனங்கள் போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும் பொழுது நாங்கள் நிறைய பேர் போனதுனால வெற்றி பெற்றோம் என்று சொல்லுவதற்கு ஏதுவாகும். ஆகவே நான் குறிக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மாத்திரம் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணுங்க, நான் மீதியானியரை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, இராணுவத்தில் ஆள்
செலக்ட் பண்ணுறாங்க. கர்த்தருடைய செலெக்ஷன். தண்ணிக்கிட்ட அவங்கள எல்லாம் கொண்டு போய் தண்ணீரை குடிக்கும் போது அவங்கள கர்த்தர் செலக்ட் பண்ணுறார். அநேக தண்ணீரிடத்திலே போன உடனே குனிந்து தண்ணீரை ருசித்து தாகம் தீர குடிக்கிறாங்க. ஒரு சிலர் தண்ணீரை அள்ளி நாய் நக்குகிற பிரகாரமாய் தங்கள் நாவிலே நக்கிக் கொண்டார்களாம். 6வது வசனம் 6. கையால் அள்ளி 5, 6 2 வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். பாத்தீங்களா? திரள் ஜனம், ராணுவ வீரர்கள் குனிந்து முழங்கால் படியிட்டு குனிந்து தண்ணி குடிச்சாங்க. அவங்கள தனியா நிறுத்துன்னு சொன்னார். இன்னும் ஒரு 300 பேர் அவர்கள் குனியாமல் நிமிர்ந்து தண்ணீரை அள்ளி நக்கி குடித்தார்கள். அவங்க ஒரு 300 பேர் இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், அந்த 300 பேரை தனியாக நிறுத்து என்று சொன்னார். இந்த 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடித்து நீங்க வெல்ல போறீங்க, சத்துருக்களை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அப்படியே இந்த 300 பேரோடு கிதியோன் யுத்தத்துக்கு வரான். அப்ப கர்த்தர் சொல்லி இருந்தார் எப்படி யுத்தம் செய்யணும் என்று சொல்லி இருந்தார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். வாசிங்க பார்க்கலாம். 16 அந்த 300 பேரையும் 3 படையாக வகுத்து 300 பேரையும் 100 பேரா 3ஆக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து 300 பேரும் யுத்தம் பண்ணினாங்க. யுத்தம் என்று சொன்னா எவ்வளோ யுத்த கருவிகள் உண்டு. அந்த காலத்துல கர்த்தர் தேவ ஜனத்துக்கு யுத்தத்திலே வெற்றி பெற அவர் கொடுத்த பாம் அணுகுண்டு. 300 காலியான பானைகள் 300 பேரோட கையிலும் இருக்குது. வலது கையில எக்காலம், அந்த பானைக்குள்ள தீவெட்டி. இப்போ கர்த்தர் சொன்னார், நடு ஜாமத்திலே வாசிங்க 19 நடு ஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3ஆக வகுக்கப்பட்ட அந்த படைபலம் 100 பேர் எக்காலத்தை ஊதி அந்த பானைகளை உடைக்கிறாங்க, தீவெட்டியை இடது கையில பிடித்து கொண்டு. அதே போல மற்ற 2 படைகளும் 200 பேரும் அப்படியே பானைகளை உடைத்தார்கள். உடைத்த பொழுது அந்த எக்கால சத்தம், பானை உடைந்த சத்தம், இதையெல்லாம் கேட்டு சத்துருக்கள் என்ன செய்தார்களாம்? 21வது வசனம், பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அந்த எம்டியான பானை உடைந்த பொழுது அந்த சத்தத்தை கேட்டு சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள். தேவ ஜனத்துக்கு தேவன் ஜெயம் கொடுத்தார். பானை உடைப்பட்டது. அங்கே கர்த்தருட ஜனத்துக்கு ஒரு பெரிதான ஒரு வெற்றி கிடைத்ததை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இங்கே பார்க்கிறோம், வெண்கல கதவு உடைக்கப்படுகிறது. எப்பெல்லாம் என்னென்ன உடைக்கப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நன்மைகளும் அது ஒரு ஆசீர்வாதமும் நம்ம அதுல பார்க்கலாம். இங்கே பார்க்கிறோம், கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவு உடைஞ்சா புதையல்களும் பொக்கிஷங்களும் கிடைக்குது. கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்தார். கோரேசு யார்? அவன் ஒரு ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ஒரு ராஜா. அவன் தேவனை அறியாதவன். இஸ்ரவேலின் தேவனை அவன் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு செய்த ஒரு அற்புதம், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். வெண்கல கதவு உடைப்பட்டதுனால புதையல்களும் பொக்கிஷங்களும் அவனுக்கு கிடைக்கிறது. ஏன் அவனுக்கு கொடுத்தார்? எஸ்ரா 1 அதிகாரம் முதல் 4 வசனத்தை நம்ம பார்க்கும் போது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரு? எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? 2 நாளாகமம் 36 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்க. எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம். எரேமியாவை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. தேசம் பாழாய் இருக்கிறது. கல்தேயரால் தேசம் பாழடிக்கப்பட்டது. தேவாலயம் தீயுக்கு இரையாக்கி தரைமட்டமானது. ஆலயம் இல்லை, உடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் இப்போ 70 வருஷம் முடியுது. எரேமியா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. 70வது வருடம் முடிவடையும் போது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவி எழுப்பினார். கர்த்தருடைய ஆலயத்தை போய் கட்டணும் என்று ஏவி எழுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், கோரேஸ் ராஜா சொல்லுகிறான். இப்ப வாசிங்க, எஸ்ரா 1 அதிகாரம் முதலிருந்து. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளினார். யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏவுறாரு. எருசலேம் தேவாலயம் 70 வருடமா உடைப்பட்டு கிடக்கிறது, அதை கட்டி எழுப்பணும் என்று கோரேசுடைய உள்ளத்துல கர்த்தர் ஏவினார். ஆகவே அவன் தேசத்துல அறிவிக்கிறான், கர்த்தருடைய ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க, இஸ்ரவேலர் எல்லாரும் நீங்க புறப்பட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புங்க. தேவன் எனக்கு இந்த ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகை செய்யும்படி எனக்கு கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை அனுப்புகிறார். யாரெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு என்னெல்லாம் பொருள்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்க என்று இவனும் அரண்மனையில் இருந்து பொருள்களை கொடுத்து நேபுகாத்து நேச்சரால் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன்னான பாத்திரங்கள், வெள்ளியான பாத்திரங்கள், விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் திரும்ப அவன் கொடுத்து அனுப்புகிறான். கர்த்தருடைய ஆலயம் அங்கே கட்டி எழுப்பப்படுகிறது. ஆகவே கர்த்தர் கோரேசுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தான். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் கொடுத்தார். அங்கே வெண்கல கதவு உடைக்கப்பட்டது. கோரேசுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டானதை நம்ம பார்க்கலாம். அப்படியே இன்னும் ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ
அலங்கம் கோட்டை அடைப்பட்டது. எரியோவுக்குள்ளிருந்து யாரும் வெளியே வரல, வெளியிருந்து யாரும் உள்ளுக்கும் போகல. கோட்டை அடைப்பட்டு இருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் மார்க்கம், அது வழியா தான் போகணும். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு போகக்கூடிய பாதை எரிகோ வழிதான். ஆனால் எரிகோ அடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். பட்டணத்தின் அலங்கம் உடைந்து இடிந்து அது விழும். எரிகோ அடைப்பட்டு இருக்கிறது. தேவ ஜனத்திற்கு கடந்து போவதற்கு மார்க்கம் இல்லை, வழி இல்லை. கர்த்தர் சொன்னாரு, 6 நாட்கள் எரிகோவை சுத்தி வாங்க, ஒரு டைம். 7ஆவது நாளிலே 7 தரம் எரிகோவை சுத்தி வாங்க. 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து செல்ல, எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்டவுடன் கர்த்தரை நீங்க ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துங்க. எரிகோவின் கோட்டை அப்படியே இடிந்து உடைந்து கீழே விழும். நீங்கள் அவர்களை மேற்கொள்ளலாம், கடந்து போகலாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படியே உடன்படிக்கை பெட்டி முன்னுக்கு போகுது. இஸ்ரவேல் ஜனம் செய்தாங்க. யோசுவா சொன்னா, நான் சொல்லக்கூடிய நாள் வரைக்கும் உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது. ஆர்ப்பரியுங்கள் என்று நான் சொல்லும் போது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே இஸ்ரவேல் ஜனம் 6 நாளும் ஒரு டைம் சுத்தி வராங்க எரிகோவை. 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வராங்க. எக்கால சத்தம் ஊதப்படும் போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னவுடனே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோவின் கோட்டை அலங்கம் உடைந்து அது இடிந்து தரைமட்டமானது. கர்த்தர் தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். தடைகளை முறியடித்து கர்த்தர் அங்கே ஜெயம் கொடுத்ததை பார்க்கிறோம். ஒரு புதிய மார்க்கம் பிறந்தது. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் அங்கே அவர்களுக்கு ஒரு வழியை கட்டளையிட்டார். இப்படியே வேதத்தில் இன்னும் சில காரியங்கள் உண்டு. எங்கெல்லாம் உடைக்கப்பட்டது, உடைப்பட்டது, இடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த உடைப்பட்டபடியினால் பல நன்மைகளும் ஜெயமும் ஒரு புதிய மார்க்கமும் ஆசீர்வாதமும் பெருகி இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே இன்னொரு காரியத்தை பார்த்தா தாவீது சொல்லுவான். தன்னை குறித்து அவன் சொல்லும் பொழுது சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது சொல்றான், நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல். மண்பானை எப்படி உடைஞ்சது, அந்த கச்சாடி எப்படி உடைந்தது, ஒரு பரடி உடைந்தது, இப்படி நான் உடைந்த ஒரு நிலைமையில காணப்படுகிறேன். முழுவதும் நான் உடைந்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறேன் என்று அவன் இந்த இடத்துல எழுதினான். வேதத்துல பார்க்கிறோம், உடைந்த உள்ளமா, நொறுங்கின உள்ளமா,
அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நான் உடைந்த ஒரு பாத்திரத்தை போல் ஆனே என்று அவன் உள்ளம் உடைந்த போது அவன் சொன்னான். அதனால என்ன ஆசீர்வாதம்? அவனுடைய சகல சத்துருக்களையும் அவன் மேற்கொண்டான். அவனுடைய வாழ்விலே தோல்வி என்பது இல்லை. எல்லா யுத்தத்திலையும் அவன் வெற்றி பெற்றான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். உடைந்த ஒரு சூழ்நிலையில அவன் இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு சமீபமாய் இருந்தார், அவனோடு கூட இருந்தார், அவன் அருகில் இருந்தார். ஆகவே அவனுக்கு தோல்வி இல்லை. அவனுடைய வாழ்க்கையில ஜெயம், மேன்மை, முன்னேற்றம், புகழ், அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் உடைப்பட வேண்டி இருக்கிறது. அப்பதான் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் எதிர்பார்க்கிற நன்மை வரல? சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், சில விடுதலையை எதிர்பார்க்கிறோம், சில நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், சில உயர்வு மேன்மையை எதிர்பார்க்கிறோம். கிடைக்கிற மாதிரி தோணுது, ஆனா அது நழுவி போயிருது, கிடைக்கவில்லை. இங்க எங்கெல்லாம் உடைப்பட்டதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடைப்பட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அது உடைப்பட்டா தடைகள் எல்லாம் நீங்கும். எரிகோவின் அலங்கம் உடைப்பட்டது, தடை நீங்கிச்சு, தேவஜனம் முன்னேறி போனாங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில உடைப்பட வேண்டிய காரியங்கள் உடைப்பட்டா நம்ம முன்னேறி போக முடியும். நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடந்தேறும். என்ன உடைப்படணும்? நம்முடைய ஜீவியத்தில் உடைப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? அந்த வெள்ளைக்கல் பரணியை போல இன்னைக்கு கல்லான சில காரியங்கள், சில கடினமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அவைகளெல்லாம் உடைப்பட வேண்டும். அப்பதான் தடைகள் நீங்கும், நன்மைகளை நாம் கண்டடைய முடியும், அத வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும். முதலாவது கடினமான கல்லான ஒரு காரியம் என்ன? எபிரேயர் 3:8 வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவ ஜனம் அன்றைக்கு இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். நமக்கு இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களைப் போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். 13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, மனது கடினப்பட்டு போகக்கூடாது. பாவத்தின் வஞ்சனை, பாவம் வஞ்சிக்கும். நம்முடைய இருதயம் கடினப்படும், மனசு கடினப்படும். ஆகவே பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் மனது கடினப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே எச்சரிப்பு. 15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் பாவம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனசை கடினப்படுத்திடுவோம், இருதயத்தை கடினப்படுத்திடுவோம். கடின இருதயம் இருந்தா ஆண்டவர் அதை கடின இருதயத்தை அது ஒரு கல்லான இருதயம் சொல்லுவார். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. மனிதர்களுடைய உள்ளத்துல இருதயம் சதையினால தான் இருக்கும். ஆனாலும் நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தைகளை, எண்ணங்களை நமக்கு பிரியமா
இதுதான் சரி என்று தோணுறதுனால கடினப்படுத்தி வச்சிருவோம். கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, கொஞ்சம் சாஃப்டான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நவமான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த கல்லான இருதயம், கடின உள்ளம் படைத்தவர்கள் இன்றைக்கு நன்மையை கண்டடைய முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் உடைப்பட்டு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்ததை நம்ம பார்த்தோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனது கடினமா இருக்குதே, அது உடைப்பட வேண்டும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது ரொம்ப கடினப்பட்டு இருந்துச்சாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்களோ அதை கேளாமலும், கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும், தங்கள் செவியை சாயாமலும் போய் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். மனதை கடினப்படுத்ததுனால வாழ்க்கையில முன்னேற முடியல, அவங்க முன்னோக்கி போக முடியல, அவர்கள் பின்னிட்டு தான் போனாங்களாம். அவங்களுடைய வாழ்வு அப்படி ரிவர்ஸ்லயே போயிருச்சு. நீ எப்படி அளக்குறியோ அப்படிதான் உனக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த கடினங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே உடைப்பட வேண்டும். கடைசியாக ஒரு கடினமான ஒரு காரியத்தை மனிதனுடைய வாழ்விலே பார்க்கலாம். யூதா 15வது வசனம். யூதா 15. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை தண்டிக்கிறதற்காக ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னுரைத்தான். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு உரைத்தான். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வரப்போகிறார். யாரை தண்டிக்க, யாருக்கு நியாய தீர்ப்பு வழங்க, யாரை தண்டிப்பதற்காய் வரப்போகிறாராம்? அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தையின் நிமித்தம் அவர் வருகையிலே அவர்களுக்கு தண்டனை வரும். கடினமான வார்த்தை, நான் வாயை திறந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு அன்பான வார்த்தைகளாய், பிறருக்கு பிரயோஜனமாய், மற்றவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தயவுள்ள வார்த்தைகளா, அன்புள்ள வார்த்தைகளா இருந்தால் உடைந்த உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு அது எத்தனை ஆறுதல். ஆனா கடின வார்த்தைகளை பேசும் போது இன்றைக்கு நம்மளுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, கேட்கிறவங்களுடைய உள்ளமும் அது புண்படும். இந்த மாதிரி கடின உள்ளம், கடின கழுத்து, கடின முகம், கடின வார்த்தைகள் குடும்ப வாழ்வில் இருந்தா கணவன் மனைவி ஒத்து போக முடியுமா? குடும்பம் எப்படி இருக்கும்? பல குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சிதறி போய் விடுகிறது. காரணம் கடின மனது, கடின கழுத்து, கடின முகம், கடின வார்த்தை. இன்னும் பல வேலைகளில் எல்லாம் உயர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய பவரை பயன்படுத்தி தனக்கு கீழே வேலை செய்யறவங்களிடத்துல கடின முகத்தை காண்பிப்பாங்க, கடினமான வார்த்தைகளை பேசுவாங்க, கடின மனதோடு கூட நடந்து கொள்ளுவாங்க. வேலையிலே இதனால பிரச்சனை. அநேகர் வேலையை விட்டுக்கிட்டு வாழ்றவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒருவரை குறித்து நான் வாசித்தேன். தற்கொலை பண்ணியே செத்துட்டாங்க. மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, அவர்களுடைய கடின முகத்தை சகித்துக் கொள்ள முடியல, உடைய கடின வார்த்தைகளை கேட்க முடியல. வேலையே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம் என்று தன் வாழ்வையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை. ஆகவே கடின வார்த்தைகள். சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் இகழ்ச்சியோடு பெருமையோடு பேசக்கூடிய கடின வார்த்தைகள். அவங்களுடைய நாவெல்லாம் கட்டப்படுமா, அவர்கள் வாய்கள் அடைக்கப்பட்டு போகும். ஆகவே ஜாக்கிரதை.
கடின வார்த்தைகள் பேசுறது. தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கர்த்தருக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து இன்றைக்கு பலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய கடின வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். அந்த வாய்கள் கட்டப்படும், அந்த நாவுகள் கட்டப்படும். ஆகவே கடின வார்த்தை என்பது இருக்கக்கூடாது. அன்பான வார்த்தை, தயவான வார்த்தை, பிரயோஜனமான வார்த்தைகள் பேசுவோமானால் அது நல்லது. மனிதர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் பேசுகிறது போதாதென்று கர்த்தருக்கு விரோதமாகவும் கடின வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று. சத்தியத்துக்கு விரோதமாக, இந்த வேதத்துக்கு விரோதமாக இன்னைக்கு கடினமான வார்த்தைகளை மனிதர்கள் பேசுறாங்க. வேதத்தின் சத்தியம் சத்தியம், கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம். கர்த்தர் சத்தியமானவர், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம். அவர் நித்திய ராஜா. அவருக்கு எதிராய் கடினமான வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதர்கள் உண்டு. இந்த சத்தியத்துக்கு எதிராய் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகள் உண்டு மனிதர்களிடத்துல. இது எல்லாத்துக்குமே கர்த்தர் கடின வார்த்தை பேசின அபபக்தி உள்ளவர்களை தண்டிக்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் இருந்த ஏனோக்கு அன்றைக்கு உரைத்து வைத்தார். ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில இந்த கடினம் என்பது காணப்படக்கூடாது. அது உடைப்பட வேண்டும். வெள்ளைக்கல் பரணியை போல, மண்பானையை போல உடைக்கப்பட வேண்டும். தாவீது சொன்னா, நான் உடைக்கப்பட்டேன். வாசிங்க இந்த வசனத்தை. முழுவதும் நான் மரித்தவனை போல, செத்தவனை போல, எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அவன் உள்ள உடைஞ்சது. உள்ளம் உடைந்தபடியினால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான், ஜெயத்தை பெற்றான். அத்தனை சத்துருக்களையும் அவன் மேற்கொண்டான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு காரியத்துல ஜெயம் பெற முடியல, எவ்வளவோ நன்மைகளை எதிர்பார்த்து அடைய முடியல. ஏன்? உடைப்பட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. நம்முடைய மனது ஒரு நொறுங்குண்ட மனதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கழுத்து ஒரு வணங்குற கழுத்தா காணப்படணும். நம்முடைய முகம் ஒரு சந்தோஷமான ஒரு முகமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒரு சாந்தமான ஒரு தயவுள்ள வார்த்தைகளாய் காணப்படுவது அவசியம். இந்த கடினமான காரியங்கள் நம்மை விட்டு உடைப்பட வேண்டும். ஆகவே உடைப்படுதல் என்பது ஆசீர்வாதம். அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் உடைப்பட்டால் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் அடைந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த வசனங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் வசனங்கள் மூலமாக பேசினீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் உடைக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம்ப்பா. வேதத்திலே நாங்கள் வாசித்தோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று. எங்கள் வாழ்விலே உயர்வுகள், மேன்மைகள் ஆண்டவரே நாங்கள் பெறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உடைபட வேண்டிய காரியங்களை குறித்து தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. கடினமான இருதயம் உடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. மனக்கடினம் எங்களுடைய வாழ்விலே காணப்படக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அப்படி மனக்கடினம் எங்களுடைய காணப்படும் பொழுது நாங்கள் வாழ்விலே முன்னிட்டு அல்ல கர்த்தாவே, பின்னிட்டே நாங்கள் செல்ல வேண்டியிருக்கோம் என்பதையும் நீங்கள் எங்களுக்கு வசனங்கள் மூலமாக உணர்த்தினீங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடின கழுத்து உடைபட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே.
வணங்கா கழுத்துள்ளவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாது என்பதை நீங்க வசனங்கள் மூலமாக உணர்த்தினீங்க. இசைந்து போகின்ற ஒரு கழுத்தாக நாங்கள் ஆண்டவரே காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. கடின முகம் உடைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு சாந்தமான முகம், ஆண்டவரே சந்தோஷமான முகம் காணப்பட வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா. மற்றவர்கள் எங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே உண்மை அவர்கள் காண ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய முகங்கள் அப்படிப்பட்ட முகங்களாய் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. அதுபோல ஆண்டவரே கடின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே அன்பான வார்த்தைகள், ஆண்டவரே தயவான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே காணப்பட நீங்க எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே நன்மைகளை வரவிட்டாமல் தடை செய்கிற உடைக்கப்பட வேண்டிய இத்தனை காரியங்களை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம். இவை அனைத்தும் எங்களுடைய வாழ்விலிருந்து நீக்கி போட நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் இத்தகைய நல்ல குணங்களை கொண்டு தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வாழ நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை அவர்கள் ஆண்டவரை கை கொண்டு நடக்கும் பொழுது அவர்கள் வாழ்விலும் முன்னேற்றம் காணப்படும் என்பதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட பொருளாதாரத்திலும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் இல்லையே என்று அங்கலாய்த்து ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது கர்த்தாவே நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வைரஸின் தாக்கத்திலே கூட ஆண்டவரே ஒருவரும் பாதித்து விடாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. ஆண்டவரே என் பலன் உனக்கு போதும் அப்படின்னு சொன்னது போல கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீங்களே பலனாயிருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.